முருகர் கோயிலுக்கு நாம் செல்லும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. நானும் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய 10 வயசுலேருந்தே முருகர் பக்தராக இருக்கிறேன். முருகர் பக்தராக இருந்தாலுமே ஆ, ஒரு சில வயசு வரைக்கும் பெரிய விஷயமா முருகர் பக்தர் தான். ஆனாலும் கோயிலுக்கு போவோம். ஆனால் அவ்வளவு உருக்கமாக நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில்ல. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இயற்கையாகவே அவர்கிட்ட ரொம்ப நெருங்கினேன். நம்ம இப்போ இந்த மாதிரி சேனல்கள் அது இதுன்னு நிறைய போட்டு விடுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டேன். ஏன்னா நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட சொல்லும்போது, நம்மளுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் சொல்லும்போது நமக்கு அவ்வளோ மனநிறைவு எல்லாமே கிடைச்சது. அப்படி தான் எனக்கு கிடைச்சது. அதனால் என்னை சம்மந்தமான விஷயங்கள நான் அடுத்து சொல்கிறேன். ஆனால் இப்போது நம்ம கோயிலுக்கு செல்லும்போது நம்ம எப்படி முருகரை வழிபடணும் அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம முருகர் கோயிலுக்குள்ளாடி சென்றாலே ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டு அவரை வணங்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும். போனதுமே எனக்கு அதை கொடு கடவுளே, இதை கொடு கடவுளேன்னு கேட்காம ஒரு அவருக்கு பிடிச்ச ஒரு மந்திரங்கள், நிறைய மந்திரங்கள் இருக்குது. வேல்மாறல் மந்திரம் இருக்குது, கந்தர் அனுபூதி மந்திரங்கள் இருக்குது, அதில் இருக்குது. இதில் நிறைய இருக்குது. எது வேணும்னாலும் அதில் ஒன்றாவது நீங்கள் காணாமல் படிச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட வணங்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் முக்கியமாக அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மந்திரம்னா, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இது கந்தர் அனுபூதியில் உள்ள கடைசி மந்திரம். இதுதான் லாஸ்ட் மந்திரம். இதுக்கு முன்னாடி இது கடைசி மந்திரம். இது ரொம்ப ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். அதுபோக வேல்மாறல் மந்திரத்தில் முதல்ல வரக்கூடிய அடிகள், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இப்படி நீங்கள் ஒரு முறை சொன்னாலே போதும். முதல்ல இப்போ வேல்மாறல் மந்திரத்திலையும் 64 மந்திரங்கள் இருக்குது. நீங்கள் 64 மந்திரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு 16 மந்திரங்கள் தான் 64லேயுமே அப்படி கலந்து வரும். அதனால் அதெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் வேல்மாறல் மந்திரத்தை முதல்ல படிக்கும்போது வாசிக்க கூட எனக்கு தெரியலை. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முருகா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நான் வாசிக்க போகிறேன்னே தெரியலையே, வாசிக்கிறதுக்கே தெரியலையேன்னு அப்படி சொல்லி நான் வேண்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். இப்போ அத்தனை மந்திரங்களையுமே நான் அழகாகவே படிச்சிருவேன். ஓரளவுக்கு ஒரு 12 மந்திரங்கள்கிட்ட காணாமலே படிச்சிட்டேன். அந்த அளவுக்கு அந்த சக்தியை கொடுத்தது முருகர் தான். அதனால அதை உணர்ந்து நம்ம சாமியை கும்பிடும்போது தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு அனுபவத்தில் இப்போது கிடைச்ச அனுபவம் தான். இந்த மந்திரங்கள் படிக்கக்கூடிய அனுபவம் எல்லாம், இந்த உருவாய் அருவாயெல்லாம் நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிட்டேன். ஏன்னா அதை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் எல்லாம் கிடைச்சிது. அதனால் முதல்ல நம்ம சாமியை கும்பிடும்போது ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்லி கும்பிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். போனதுமே இதைத்தான்னு யார்கிட்டையுமே நம்ம கேட்கக்கூடாது. அது கடவுள்கிட்டயா இருந்தாலும் சரி, மனிதர்களாட்ட இருந்தாலும் சரி, நம்ம அப்படி கேட்குறதே தவறு. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம முதல்ல செஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்கும்போது எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதனால் முக்கியமாக இந்த மந்திரங்களை 2 மந்திரத்தையுமாவது படித்து வச்சுடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் வேறு ஏதாவது இருந்தாலும் படித்து வச்சுடுங்க. படித்து வச்சுட்டு சொல்லிவிட்டு கேளுங்க அவர்கிட்ட எது வேணாலும். இல்லைன்னா ஓ முருகா போற்றி போற்றி, ஓ முருகா போற்றி போற்றின்னு சொன்னாலுமே அவர் இறங்கி வந்துடுவார். உள்ளே உருகி நீங்கள் வணங்கும்போது அவர் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். சோதனைகள் எவ்வளவு இருந்தாலும் வேதனையை தரவே மாட்டார். நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். நான் படாத கஷ்டங்களே கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் அடுத்த வீடியோக்களில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பட்ட அனுபவங்களை சொல்லும்போது நிறைய பேருக்கு அது ஒரு நல்ல ஒரு உத்துணர்ச்சியாக இருக்கும். அப்போ முருகர் மேலே உள்ள பாசமும் அதிகரிக்கும். அவர்கிட்ட நெருங்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே தீரும். அதனால் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே சொல்லலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது வணங்கக்கூடிய முறைகளை நம்ம பார்க்கலாம். எப்போதுமே எந்த கோயிலுக்கு போனாலும் கை வீசிட்டு போகாதீங்க. ரொம்ப முக்கியம்.
கை வீசிட்டு போகாதீங்க. அதுக்காக நீங்கள் பெரிய காசு கொடுத்து வாங்கிட்டு போகணுன்னு நான் சொல்லலை. எப்போ போனாலுமே ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சால் ஒரு விபூதியோ ஒரு சந்தனமோ ஒரு குங்குமமோ இல்லைன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா கற்பூரம் ரொம்ப பிடிக்கும் முருகருக்கு. ஒரு கற்பூரம் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதும். ஒரு 5 ரூபா வரும் மேக்ஸிமம், இல்லைன்னா ₹1 வாங்கலாம். ஒரு கற்பூரமாவது வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஏதாவது ஒன்று உங்கள் கையில் சும்மா போகாமல் வாங்கிட்டு போங்க. அவங்கள்ட்ட கொண்டு கொடுங்க. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நம்ம பூசாரியார்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அந்த சன்னதிக்குள்ளே போயிட்டாலே அது பயன்பட்டதுக்கு சமந்தாங்க. அதனால் உங்களால் முடிஞ்சது ஏதோ வாங்கிட்டு போங்க. இல்லை என்கிட்ட அந்த காசும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மலர்களை பறிச்சுட்டு போங்க. நல்ல மலர்களில் ஏதாவது ஒரு வாசமான மலர்களில் ஏதாவது ஒன்று பறிச்சுட்டு போங்க. பறித்து அதை அழகாக கழுவி ஒரு நல்ல இலையில வச்சு கொண்டு போய் கொடுங்க. கண்டிப்பாக அவர் சந்நிதியில் சேரும். அவர் சன்னதிக்குள்ள எல்லா இடத்துலையுமே அவர் இருப்பார். அவருக்கு முன்னாடி தான் கொண்டு வைக்கணும்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். சன்னதிக்கு உள்ளே போனாலே அவர் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். நீங்கள் கொண்டு வர பொருட்களை அவர் ஏற்று விடுவார். அது ரொம்ப முக்கியம். எப்போ போனாலும் கை வீசிட்டு போகாதீங்க. காணிக்கை போடுறது போடாதது உங்கள் விருப்பம். அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் எவ்வளவும் காணிக்கை கொடுங்க, எதுவும் செய்யுங்க. ஆனால் ஒரு பொருளாக வாங்கிட்டு போகிறது மறக்கவே மறக்காதீங்க. காசை போட்டு எதுவுமே அது சாமிக்கு பிடிக்கிறது கிடையாது. என்னை பொறுத்த அளவில் பிடிக்கிறது இல்லை. காசை கொடுத்த யாருக்குமே அப்படி தானே. காசை வச்சு வாங்கிடலாம் எதுவும். ஆனால் நேரடியாக ஒரு ஆளுக்கு கொடுக்கும்போது அது வந்து காசாக கொடுக்கறத விட ஒரு பொருளாக கொடுத்தா உடனே பயன்படும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் காசாட்டுக்கு கொடுக்கறத விட முக்கியமாக பூவு பழம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போங்க. காசு கையிலேயே இல்லைன்னா ஏதாவது ஒரு பூவை பறித்து கொண்டாந்து கொடுங்க. அப்போ அது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வேணா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் நான் ரொம்பவே அனுபவப்பட்டிருக்கிறேன். நான் அனுபவப்பட்டிருக்கிறேன்னா சின்ன வயசுலேருந்தே முருகரை ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகரை பிடிக்கும்னு சொல்கிறத விட முருகர் கூடயே இருக்கிறது போலேயே ஒரு உணர்ச்சி எனக்கெல்லாம் வந்துருச்சு. அவ்வளவு பெரிய மாற்றங்கள் அவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் அப்படி செய்யுங்க. அதே போல் கோயிலுக்கு போகும்போது யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படிங்கன்னா போகும்போதே கொடுத்துட்டு போயிருங்க. ஏதாவது தானங்களை செஞ்சுக்கிட்டு போய் சாமியை பாருங்கள். அவர் நீங்கள் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக உங்களை பார்ப்பார். வரும்போதே தான தர்மத்தோடு வரான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக உங்களை பார்ப்பார். அது ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து அங்கே போனதுக்கப்புறமும் அமைதியாக முருகரை மட்டுமே நினச்சிக்கிட்டு உருகி சொல்லுங்கள். என்ன கஷ்டம் இருந்தாலும் உருகி சொல்லுங்கள். முருகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழுது கண்ணீர் விட்டுட்டீங்கன்னாலே அவரே கலங்கிடுவார். ஐயோ என் பக்தன் கண்ணீர் விட்டுறானே அப்படி சொல்லிட்டு அவரே கலங்கக்கூடிய ஒரு ஏழ்மையான மனசு உடையவர் தான், நம்ம குழந்தை மனசு உடையவர் தான் முருகர். அதனால் யார் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக தருவார். உடனே கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நல்லதாக வந்து கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிற விஷயங்கள் நீங்கள் நினச்சதை விட நல்லதாக வந்து கிடைக்கும். அதே போல் வந்து ஏதாவது ஒரு நேர்ச்ச கடன் எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நிறைவேறுற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு வசதி இருக்குன்னா ஒரு நேர்ச்சை போட்டுன்னா முதல்ல செஞ்சுருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நீங்கள் செஞ்சாலும் செய்யாட்டாலும் அவர் தருவார். உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா முதல்ல செஞ்சுருங்க. செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சதுக்கு சமந்தான். ஏன்னா எல்லாருக்கும் செய்யக்கூடிய பாக்கியமே கிடைக்காது. வேணால் நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளவோ காசு பணங்கள் எவ்வளவோ வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு கோயிலுக்கு ஒரு விசேஷங்கள் செய்யறதுக்குள்ள வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது. நிறைய முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க, கிடைக்காது. ஏன் அப்படின்னா அந்த முருகர் நினச்சா மட்டும்தான் அதையும் செய்ய முடியும். அதனால் ரொம்ப சிந்திச்சு முதல்லையே செய்யுங்க. கடவுளுக்கு எது செய்தா இருந்தாலும் எனக்கு நீ அதை செய் முருகா, அதுக்கப்புறம் நான் உனக்கு செய்கிறேன் அப்படி ஒரு கட்டளை போடாதீங்க. உங்கள்கிட்ட வாய்ப்பு வசதி இல்லைன்னா முருகா என்கிட்ட காசு பணம் இல்லை, நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படியாவது செய்வேன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி வாங்கி செய்யுங்க. சிறப்பாக நடக்கும். இதே போல் எந்த கோயிலுக்கு போனாலுமே நீங்கள் வந்து கை வீசிட்டு போகாதீங்க. என் முருகர் கோயிலுக்கு தான் போகும்போது தான் அப்படி சொல்லலை. எந்த கோயிலுக்கு போனாலும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கொண்டு போங்க. உங்களால் முடிஞ்ச அளவு கொண்டு போய் சாமியை கும்பிடுங்க. அது எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி. இருந்தாலும் முருகர் கோயிலை பற்றி ஏன் சொல்கிறேன்னா எனக்கு முருகருக்கும் எனக்கும் உள்ள அனுபவங்கள் அவ்வளோ இருக்குது. அதனால் நான் இதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே முருகருடைய அருளும் அவருடைய வெற்றி வாய்ப்பு எல்லாமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு புகழை சொல்கிறதே எனக்கு ஒரு பாக்கியமாக நான் நினச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் முருகரின் புகழையே பாடணும்னு நினச்சி
அவருடைய பாடல்களும் நான் ஒரு சில பாடல்கள் நானே எழுதி பஜனை பாடலாக பாடுறேன். மீண்டும் நிறைய பாடல்கள் எழுதி பாடுவேன். அதையும் வேணா கேளுங்க. கேட்டு உங்களுக்கும் ஏதாவது பாடல்கள் தெரிஞ்சாலும் பாடுங்க. நல்லது தான். அவரை பாட பாட உங்களுக்கு இன்னும் நல்ல பாக்கியங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் முருகனின் புகழை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.